இப்ப நம்ம செலக்ட் பண்ண இன்வெஸ்டர் வந்து என்னைக்கு டேட்ல அவர் ஸ்டார்ட் பண்ணாருன்றது தான் நான் இதுல ஷேர் பண்ணிருக்கேன் உங்களுக்கு. ஓகே சார். ஓகே. ஓகேங்களா? இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த HDFC ஸ்மால் கேப்ல ஸ்டார்ட் பண்ணது பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 2019. ஓகே சார். ஓகே. ஓகேங்களா? மல்டி அசெட் ஃபண்ட் ஸ்டார்ட் பண்ணது பாத்தீங்கன்னா 2021. ஓகே. அதுக்கப்புறம் பராக் பரிக் ஃபிளெக்ஸி கேப்ல ஸ்டார்ட் பண்ணது பாத்தீங்கன்னா செப்டம்பர் 2019. ஓகேங்களா? ஓகே சார். அதுக்கப்புறம் அடுத்த சார்ட்ல அவர் பாத்தீங்கன்னா இது வரைக்கும் டோட்டலா, ஏன்னா அவர் வந்து எஸ்ஐபி பண்ணிட்டு இருந்தார். ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா ஒரு 50,000 வந்து கிராஜுவலா 60,000 எஸ்ஐபி மந்த்லி இன்க்ரீஸ் பண்ணாருங்க. அதுக்கப்புறம் ஒரு லாங் டேர்ம்ல பாத்தீங்கன்னா 80,000 ருபீஸ் எஸ்ஐபி மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாரு. இதுவும் நாங்க ஷேர் பண்ணிருக்கோம் உங்களுக்கு. ஆமா சார். அதுக்கு அடுத்தது இன்னைக்கு பிரசன்ட் டேட்ல பாத்தீங்கன்னா 1 lakh நபோ, ஏன்னா அவர் கான்பிடன்ஸ் கிடைச்சிச்சு. ஒரு 5 years ட்ராக் ரெக்கார்ட் பாத்துட்டாரு. ஓகே சார். ஓகே. ஓகே, அதுல அவர் எஸ்ஐபியா ஸ்டாகர்ட் இன்வெஸ்ட்மெண்டா பண்ணது. ஏன்னா இது எதுக்கு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த நெட் கேஷ் இன்வெஸ்டட் பாத்தீங்கன்னா 40,35,562ன்றது ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாதுங்க. ஓகே. ஓகே சார். ஓகே. ஓவர் த 5 years அவர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அமௌண்ட். ஓகே. ஓகே சார். இதுல வந்து நடுவுல அவருக்கு ஒரு தேவைக்காக 1,41,000 கெயின் ரியலைஸ்ட் ஆயிருக்குங்க, எடுத்திருக்காரு. ஓகே, சரிங்க சார். ஓகேங்களா? அவரோட ஒரிஜினல் காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 41,76,878ங்க. அது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்காரு. அதோட கரண்ட் வேல்யூ பாத்தீங்கன்னா இன்னைக்கு 73,63,336. ஸோ ஒரு 41 lakhs இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதுங்க 73 lakhs வளர்ந்துருக்கு. ஓகே சார். ஓகே. வித்தின் 5 yearsல இந்த எஸ்ஐபி வந்திருக்கு. ஓகே சார். அதனால நம்ம வந்து என்ன பண்றோம்னா, இப்போ வந்து ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்னா சிஏஜிஆர் தெரியுங்க. நம்ம வந்து லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கோம் 5 yearsக்கு என்ன ரிட்டர்ன்ஸ்னா சிஏஜிஆர் காம்பவுண்டட் ஆனுவல் growth rate பார்த்தோம்னா தெரிஞ்சிடும். இது வந்து மல்டிபிள் இன்வெஸ்ட்மெண்ட் டிஃபரெண்ட் பாயிண்ட் ஆஃப் டைம் மந்த் அண்ட் மந்த் எஸ்ஐபி மாதிரி பண்றதுக்குலாம் நீங்க பாத்தீங்கன்னா XIRRனு பார்க்கணும். ஓகே. ஓகே சார். ஸோ XIRR பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து 25.96%. அவருக்கு வந்து இன்னைக்கு டேட் ஒரு லாஸ்ட் 5 yearsல அவருக்கு கிடைச்சிருக்கிறது. அவரோட அப்சல்யூட் ரிட்டர்ன் அடுத்தது பாத்தீங்கன்னா 63%. என்னன்னா அவர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அமௌண்ட் வந்து 63% வளர்ந்துருக்குங்க. வளர்ந்துருக்கு. ஆமா சார். ஆமா. இது வந்து 100% ஆச்சுன்னா டபுள் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். டபுள் ஆயிடுச்சு. கண்டிப்பா சார். ஓகேங்களா? சோ இதுல நீங்க இம்பார்ட்டன்ட் என்னன்னா, இது வந்து ஓவரால் போர்ட்ஃபோலியோ. இப்போ ஒரு ஃபண்ட் வந்து நிறைய கொடுத்துட்டுங்க, ஒரு ஃபண்ட் கம்மியா கொடுக்குதுன்றது மெயின் கிடையாதுங்க. ஏன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ன்றது ஒரு டைவர்சிஃபைட் இன்வெஸ்ட்மெண்ட். அக்ராஸ் ஆல் கேட்டகரி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கோம். நம்மளோட போர்ட்ஃபோலியோ என்ன ரிட்டர்ன் ஜெனரேட் பண்ணிருக்குன்றது தான் இம்பார்ட்டன்ட். ஓகே. ஓகே. சோ இந்த பர்టిక్యులர் இன்வெஸ்டர் நம்ம டிஸ்கஸ் பண்ணவரோட ஓவராலா போர்ட்ஃபோலியோ ரிட்டர்ன்ஸ் பாத்தீங்கன்னா 25.96%. ஓகே. XIRR. ஓகே சார். இப்போ நான் உங்களுக்கு ஒரு சார்ட் அனுப்பிச்சிருக்கேன் பாருங்க. ஆமா சார், பாத்துட்டு இருக்கேன். ஆமா, இது வந்து அவருக்கு ரிவ்யூ மாதிரி அனுப்பிச்சேன். உங்க ஃப்ரெண்டுக்கு நீங்க ரெஃபர் பண்ணீங்க இல்லைங்களா, அவர் கேட்டதுக்கு. அவர் என்ன கேட்டாருன்னா என்கிட்ட, சார் நீங்க சொல்றதுலாம் எனக்கு கன்வின்சிங்கா இருக்கு, பட் ஸ்டில் ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்ன சொன்னாங்கன்னா, ஒரு டைரக்ட்டுக்கும் ரெகுலருக்கும், ஏன்னா நம்ம கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது எல்லாமே ரெகுலர் பிளான்ஸ் இல்லைங்களா. ஆமா சார். ஆமா. அதனால நான் ஒரு டைரக்ட் ஃபண்ட் போனேன்னா ஆவரேஜா பாத்தீங்கன்னா 1% என்னால எக்ஸ்பென்ஸ் ரேஷியோல சேவ் பண்ண முடியும். ஓகே. ஓகேங்களா? அதை வந்து ஒரு 10 yearsக்கு ஒரு லாங் டேர்ம்ல பார்க்கும்போது அது ஒரு ரொம்ப பெரிய அமௌண்டா இருக்கு. ஆமா சார். அதனால நான் எதுக்கு சார், நான் எனக்கு வந்து ரெகுலர் ஃபண்ட்னா எனக்கு அந்த அவ்வளவு பணம் என்னோட ஆடியன்ட் மணி இல்ல, அது நான் லூஸ் பண்ற மாதிரி ஆகுது இல்லைங்களான்ற மாதிரி அவர் கேட்டாருங்க. ஓகே சார். ஓகேங்களா? அவர் கேட்ட ரொம்ப ஜென்யூன் கொஸ்டின் தான். அவருக்கு அதுக்கு ஆன்சர் பண்றதுக்கு தான் நம்ம வந்து இந்த ஒரு ஒரு பிரசன்டேஷன் நம்ம ரெடி பண்ணிருக்கோம். அவருக்கு ஒரு புரியணும், எதனால எப்படி அந்த டிசிஷன் எடுக்கணும்ன்றது தான். ஓகே சார். ஓகே. சோ அவருக்கு என்ன, நான் இதுல வந்து அவுட்லைனா ஒரே ஒரு சிங்கிள் ஆன்சர் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க வந்து மியூச்சுவல் ஃபண்ட ஸ்கீமை எப்படி செலக்ட் பண்றீங்க. ஓகே. ஓகே. ஓகேங்களா? ஏன்னா கேட்டகரி ஆஃப் ஃபண்ட்ஸ்னு பாத்தீங்கன்னாவே நிறைய டைப்ஸ் இருக்கு. ஏதாவது இந்த சார்ட்ல பாத்தீங்கன்னா தெரியும், மல்டி கேப், லார்ஜ் கேப், லார்ஜ் அண்ட் மிட், ஸ்மால், வேல்யூ, கான்ட்ரா. அலோகேஷன் ஃபண்ட்ல எடுத்தீங்கன்னாவே டைனமிக் அசெட் அலோகேஷன், மல்டி அசெட் அலோகேஷன் வரும். அதை தவிர டாக்ஸ் சேவிங் பாத்தீங்கன்னா ELSS ஃபண்ட். இல்ல நான் சேஃபா போறேன் ஹைபிரிட் கேட்டகரின்னு எடுத்தீங்கன்னாவே கன்சர்வேட்டிவ் ஹைபிரிட்னு வருது, அக்ரெசிவ் ஹைபிரிட்னு வருது. இது இல்லாம செக்டரல் திமேட்டிக் ஃபண்ட்ஸ் இருக்கு. இவ்வளவு கேட்டகரி ஆஃப் ஃபண்ட்ஸ்ல நீங்க வந்து எப்படி எதை பேஸ் பண்ணி நீங்க சூஸ் பண்ண போறீங்க. ஓகேங்களா? ஓகே சார். அதுக்கப்புறம் ரெண்டாவது கொஸ்டின் வந்து, நீங்க வந்து ஏதாவது யூடியூப்ல யாராவது சஜஸ்ட் பண்ற ஸ்கீம்ஸுங்களா, இல்ல வந்து ஒரு மார்னிங் ஸ்டார் வெப்சைட், வேல்யூ ரிசர்ச், மணி கண்ட்ரோல், இல்ல மின்ட் நியூஸ் பேப்பர்ல, இல்ல எக்கனாமிக் டைம்ஸ்ல வர ஜஸ்ட் ஸ்டார் ரேட்டிங்கை பார்த்து நம்ம சூஸ் பண்றோமா. ஓகே சார். ஓகே. ஏன்னா ஸ்டார் ரேட்டிங் பார்த்து நீங்க சூஸ் பண்றீங்கன்னா நீங்க வந்து உங்களுக்கு டைரக்ட் பிளான் சூட்டபிள் கிடையாதுங்க. நீங்க கண்டிப்பா வந்து ரெகுலர் பிளான் போகணும். ஏன்னா ஒரு அட்வைசர் கூட இருப்பாங்க. அவங்க அட்வைசர் வந்து என்னன்னா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு அட்வைசர் ஆல்பான்னு ஒரு ஜெனரேட் பண்ணணும். ஓகே சார். ஓகே. ஓகேங்களா? அது வந்து நீங்க டைரக்ட் ரெகுலரோட எக்ஸ்பென்ஸை விட உங்களுக்கு வந்து பீட் பண்ற மாதிரி உங்களுக்கு ஒரு ரிட்டர்ன்ஸ் அவங்க வந்து அவங்களோட எக்ஸ்பென்சஸ் அவங்களோட பே அவுட் போக உங்களுக்கு ஜெனரேட் பண்ணி கொடுக்குறாங்கன்னா அது உங்களுக்கு பெட்டர் தானே எனிவேஸ். சோ இதுக்கு நம்ம எப்படி பண்ணணும்னா, அவர் அடுத்த கொஸ்டின் என்ன கேட்டார்னா, ஓகே சார் நீங்க சொல்றதெல்லாம் புரியுது, உங்களை நீங்க வந்து, ஏன்னா இப்ப அட்வைசரும் பாத்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸும். கண்டிப்பா சார். அப்ப ரைட்டான அட்வைசர் நான் எப்படி சூஸ் பண்றது எனக்கு தெரியல இல்லைங்களா. அதுக்காக நான் வந்து எனக்கு வந்து இப்ப நீங்க சொல்றபடி பாத்தீங்கன்னா எனக்கு இண்டெக்ஸ் பண்றதுல சூட்டபிள். என்னால தனியா ஒரு ஆக்டிவ் ஃபண்டை சூஸ் பண்ண முடியாது.
அப்போ ஒரு பாசிவ் கேட்டகரி நான் எடுத்துக்கிறேன், ஒரு இண்டெக்ஸ் ஃபண்ட போட்டுட்டேன்னா எனக்கு ஹெட்டேக் கம்மி இல்லைங்களா அப்படின்றாரு அடுத்தது. ஆமா சார், ஆமா. அப்ப நான் அவரோட பாயிண்ட் வேலிட் தான். நான் அதான் சொன்னேன் நான். நீங்க கரெக்ட் தான். நீங்க வந்து மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டரும் ரைட்டான்றது பார்க்க வேண்டியது அவசியங்க. கண்டிப்பா சார். மெயினா வந்து நீங்க என்ன பார்க்கணும்னா, ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க, இல்ல வந்து வேற யாராவது சஜஸ்ட் பண்றாங்க, யூடியூப்ல பாக்குறேன், மத்தது பாக்குறேன்ற மாதிரி உங்களோட டிசைடிங் ஃபேக்டர் இருக்க கூடாது. நீங்க சொல்றவங்க வந்து ஃபர்ஸ்ட் செபி ரெஜிஸ்டர்டா, கண்டிப்பா. ஓகேங்களா? அந்த லைசன்ஸ் அவங்களுக்கு இருக்கா, அதை சஜஸ்ட் பண்றதுக்கான அவங்களுக்கு லைசன்ஸ் இருக்கான்றதை நீங்க பார்க்கணும். கண்டிப்பா சார், ஆமா. ஓகேங்களா? அதுக்கப்புறம் அவங்களோட ட்ராக் ரெக்கார்ட் பார்க்கணும். அவங்களோட ப்ரீவியஸ் இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் வந்து இந்த ஃபீல்ட்ல புதுசா இப்பதான் வந்திருக்காங்களா, இல்ல அவங்களுக்கும் ட்ராக் ரெக்கார்ட்ல இருக்காங்களா, நல்லா உண்மையா அவங்க வந்து பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்களா, எப்படி நம்ம வந்து ஃபண்ட் மேனேஜரை சூஸ் பண்றோம். ஆமா சார், ஆமா. அதே மாதிரி இது நீங்க பார்க்கலாம். அப்ப அவர் அதுதான் உங்களுக்கு சொன்னாரு. சரி, அப்ப நீங்க எனக்கு எப்படி சொல்றீங்கன்னா, உங்களோட ஆல்ரெடி ஒரு 5 இயர்ஸ் உங்ககிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவங்களோட வச்சு எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. நீங்க எப்படி ஃபண்டை சூஸ் பண்ணீங்க, அதை வந்து இண்டெக்ஸ் ஃபண்டை பீட் பண்ணி கொடுத்துருக்கா. ஓகே சார், ஓகே. ஓகேங்களா? இல்ல நான் இண்டெக்ஸ் ஃபண்ட் போறது தான் சரியா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. அதுக்கு தான் நான் அவருக்கு என்ன சொன்னேன்னா, சரி யுஎஸ் மார்க்கெட் எடுத்துட்டீங்கன்னு வச்சுங்களேன், வெஸ்டர்ன்ல அங்க வந்து பாத்தீங்கன்னா இண்டெக்ஸ் ஃபண்ட் வந்து ஆக்டிவ் ஃபண்டை பீட் பண்ணதில்லை. அதனாலதான் இந்த ஆர்குமெண்ட்டே எல்லாம் இங்க வருதுங்க. அந்த வெஸ்டர்ன்ல இருக்கிறது தான் இங்க இம்பாக்ட்டுங்க. கண்டிப்பா சார், ஆமா. அது ரீசன்ட் டைம்ஸ்ல தான் அப்படி வந்திருக்கு சார். கரெக்ட். அங்க வந்து அங்க என்னோட ஒப்பீனியன் கேட்டீங்கன்னா, அங்க இருக்கிறவங்க யாராவது யூஎஸ் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்க என்ன கேட்டீங்கன்னா, நான் சொல்லுவேன், நீங்க வந்து S&P 500ல போட்டுடுங்க, இல்ல நாஸ்டாக்ல போட்டுருங்க. அங்க இருக்கிற இண்டெக்ஸ் ஃபண்ட போட்டீங்கன்னா உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் ஜெனரேட் ஆக போகுதுங்க. ஓகே சார், ஓகே. ஏன்னா அங்க நீங்க போய் ஆக்டிவ் ஃபண்ட சூஸ் பண்ணிட்டு அதுக்கு எக்ஸ்ட்ரா எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கொடுத்துட்டுங்க, நமக்கு ரிட்டர்ன்ஸ்ல வரல, ஆல்பா ஜெனரேட் பண்ணலன்னா அது நமக்கு ஒர்த் இல்ல. ஓகே சார், ஓகே. ஆனா கம்பேரிட்டிவ்லி நீங்க இந்தியன் மார்க்கெட் எடுத்துட்டீங்கன்னா, நம்ம வந்து இன்னும் நிறைய ஸ்கோப் ஆஃப் டெவலப்மெண்ட் இருக்குங்க. இங்க நிறைய ஸ்மால் கேப் கம்பெனிஸ், மிட் கேப் கம்பெனிஸ் ஆகிறதுக்கும், மிட் கேப் வந்து லார்ஜ் கேப் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஓகே சார், ஓகே. அப்போ இங்க வந்து நம்ம தெரிஞ்சு, ஏன்னா இண்டெக்ஸை பீட் பண்ணி நிறைய ஃபண்ட்ஸ் வந்து நிறைய ஆல்பா ஜெனரேட் பண்ணிருக்கு. ஓகே சார், ஓகே. ஓகேங்களா? ஒரு சில ஃபண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இண்டெக்ஸ் எடுக்கிற ரிஸ்க் கூட இல்லாமங்க, கம்மி ரிஸ்க்லயே நிறைய ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே சார், ஓகே. ஓகேங்களா? இதெல்லாம் எப்படி நம்ம செலெக்ஷனுக்கு பாக்குறோம்னா, அதுக்கு வந்து ரிஸ்க் ரேஷியோன்னு ஒண்ணு இருக்குங்க. ஓகே சார், ஓகே. ஓகே. அதுதான் இந்த சார்ட்ல நான் உங்களுக்கு பார்த்திருப்பேன். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த ரிட்டர்ன்ஸ் வைஸ் இருக்கும். 1 இயர் ரிட்டர்ன், 2 இயர் ரிட்டர்ன், 3 இயர்ஸ் ரிட்டர்ன், 5 இயர்ஸ் ரிட்டர்ன், 10 இயர்ஸ் ரிட்டர்ன். ஏன்னா இது வந்து நம்ம ரிட்டர்ன்ஸை பார்க்கணும். ஏன்னா ரிட்டர்ன் தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. ஆமா சார், கண்டிப்பா. ஓகேங்களா? ஒரு இண்டெக்ஸை கம்பேர் பண்ணும்போது எவ்வளவுன்னு போது நான் உங்களுக்கு கம்பாரிசன்ல வந்து ஒரு இண்டெக்ஸ் ஃபண்ட் கூட நான் 5 இயர்ஸ் முன்னாடி சஜஸ்ட் பண்ண ஸ்கீம்ஸ் எடுத்துக்கிட்டேன். ஓகே, ஓகே. ஓகேங்களா? அதுல வந்து ஸ்மால் கேப் கேட்டகரியில நான் HDFC ஸ்மால் கேப் எடுத்தேன். ஃபிளெக்ஸி கேப்ல வந்து பராக் பாரிக் ஃபிளெக்ஸி கேப் எடுத்தேன். அப்புறம் ஒரு சிலர் வந்து நான் FDல தான் இருக்கிறேன், ரொம்ப கன்சர்வேட்டிவா இருந்தாங்க ஓகே சார், ஓகே. இன்வெஸ்டர். அவங்களுக்கு வந்து ஒரு போஸ்டல் ஸ்கீம் தான் போவேன், இல்ல நான் பேங்க் FD தான் இருக்கேன், இல்ல ஒரு ரெண்டல் இன்கம் தான் டிபெண்ட் பண்ணி இருக்கிறேன்றவங்களுக்கு எல்லாம் வந்து அவங்களோட ரிஸ்க் ப்ரொஃபைல பார்த்துட்டுங்க, அவங்களுக்கு சூட்டபிளா வந்து நான் எடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மெஜாரிட்டியான ஃபண்ட் சொல்றாங்க. ஏன்னா நான் உங்களுக்கு செலக்ட் பண்ண ஸ்கீம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆயிருக்கு. ஓகே சார், ஓகே. ஓகேங்களா? அப்போ நான் வந்து இதுல சஜஸ்ட் பண்ணதுல பாத்தீங்கன்னா அசெட் அலோகேஷன் ஃபண்ட்ல வந்து மல்டி அசெட் அலோகேஷன் ஃபண்ட சூஸ் பண்ணோம் ICICIல. சோ இதை வந்து நாலுமே கம்பாரிசனுக்கு எடுத்தாச்சு. ஏன்னா இது 5 இயர்ஸ்க்கு இதை கம்பேர் பண்ணிட்டு அவங்களோட இன்னைக்கு டேட்ல என்ன வேல்யூன்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த ரிசல்ட்டுங்க. இது ரிட்டர்ன்ஸுங்க. அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா நான் பேசின ரிஸ்க் ரேஷியோஸ். ஓகே சார், ஓகே. ஓகேங்களா? அதான் MF ரேஷியோஸ் இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா ஆல்பா நம்ம ஆல்ரெடி பாத்துட்டோம். ஆல்பானா இண்டெக்ஸை பீட் பண்ணி எவ்வளவு ரிட்டர்ன்ஸ். அது தவிர ஷார்ப் ரேஷியோ, சார்டினோ ரேஷியோ. ஓகே சார், ஓகே. ஓகேங்களா? இது என்னன்னா அந்த ஃபண்ட் மேனேஜர் வந்து ஸ்டாக் செலக்ஷன்ல எடுக்கிற ரிஸ்க்கு ரிட்டர்ன் கொடுத்தாரா. ஓகே. ஓகேங்களா? அதை இந்த ரேஷியோஸ் வச்சு நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். அடுத்தது பீட்டா வந்து பாத்தீங்கன்னா லெஸ் தென் 1 இருந்தா ப்ரிஃபரபிளி நல்லதுங்க. ஓகே சார், ஓகே. ஓகேங்களா? சோ இது வந்து நம்ம அந்த ஒரு இண்டெக்ஸ் ஃபண்ட சூஸ் பண்றவருக்கும் மத்த நம்ம ஒரு கேட்டகரி ஃபண்ட் ஃபிளெக்ஸி கேப், ஸ்மால் கேப் சூஸ் பண்ணும்போது எப்படி கம்பேரிட்டிவ் பெட்டரா நம்ம சூஸ் பண்றோம். அந்த பர்டிகுலர் கேட்டகரியிலே ஒரு ஸ்மால் கேப்னா ஒரு 5 ஸ்மால் கேப் ஃபண்ட் இருக்கு, ஃபிளெக்ஸி கேப்னா ஒரு 5 ஃபிளெக்ஸி கேப் ஃபண்ட் இருக்குன்னா இதுல எது நம்ம வந்து இன்வெஸ்டருக்கு சூஸ் பண்றோம் அன்னைக்கு டேட்ல. ஓகே, ஓகே. அதுக்கு அடுத்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்னா வந்து எவ்வளவு வந்து அந்த வேரியேஷன் இருக்கும் அவங்களோட ரிட்டர்ன்ஸ்ல. ஓகே. இது எவ்வளவு கம்மியா இருந்தா பெட்டருங்க. ஓகே, ஓகே சார். ஓகேங்களா? அதுக்கு அடுத்த சார்ட்ல பாத்தீங்கன்னா டாப் ஹோல்டிங்ஸ், இதுவும் நம்ம பார்க்கணுங்க. ஓகேங்களா? போர்ட்ஃபோலியோ ஓவர்லாப் ஆகாம இருக்கணும். நம்ம டோட்டலா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஸ்கீம்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா டிஃபரெண்ட் கேட்டகரியில டைவர்சிஃபை இருக்கணும். நம்மளோட போர்ஷன் பாத்தீங்கன்னா ஸ்மால் கேப்லயும் இருக்கணும், மிட் கேப்லயும் இருக்கணும், லார்ஜ் கேப்லயும் இருக்கணுங்க. ஓகே சார், ஓகே. ஓகேங்களா? சோ நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதுல ஓவராலா என்ன ஹோல்டிங்ஸ்ன்றது ஐடியாக்காக அந்த இதுங்க. அதுக்கு அடுத்தது பாக்குறது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. இது எல்லாருமே பாத்துக்கலாம். இந்த லிங்க் நான் ஷேர் பண்றேன் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல. கண்டிப்பா சார், கண்டிப்பா. மார்னிங் ஸ்டார்ல வந்து பாத்தீங்கன்னா கேட்டகரி பெர்ஃபார்மன்ஸ்ன்றது பாக்கணுங்க. இதுதான் வந்து டிசைடிங் ஃபேக்டர் உங்களுக்கு. ஏன்னா அப்பதான் வந்து ரியலா வந்து நம்ம கண்ணுக்கு தெரியாம எவ்வளவு லூஸ் பண்றோம்ன்றது தெரியும். கண்டிப்பா, ஆமா சார். ஓகேங்களா? இதுல வந்து 10 இயர்ஸ்க்கான கேட்டகரி பெர்ஃபார்மன்ஸ் இது வந்து டிஃபரெண்ட் டென்யூர்ல நீங்களே சூஸ் பண்ணி பாத்துக்க முடியும். நீங்க இதுலயே 5 இயர்ஸும் பாத்துக்கலாம், 3 இயர்ஸும் பாத்துக்கலாம். ஓகே சார், ஓகே. ஓகே. ஏன்னா இவர் ஃப்ரெண்ட் அவர் கேட்டதுனால சொல்றேன். 10 இயர்ஸ்க்கு வந்து நான் ஒரு 1% எக்ஸ்ட்ரா நான் டைரக்ட் ரெகுலருக்கு பண்ணும்போது ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ் ஆகும்னு சொன்னார் இல்லைங்களா? அதுக்காக நான் 10 இயர்ஸ் செலக்ட் பண்ணிட்டு
ஓகே எல்லா கேட்டகரியுமே இங்க கீழே மென்ஷன் ஆயிருக்குங்க. லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப், மல்டி கேப், ஃபிளெக்ஸி கேப், இஎல்எஸ்எஸ் கேட்டகரி அந்த மாதிரி. சோ இத பாஸ் பண்ணிட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு இதுல ஓகே என்ன டிஃபரன்ஸ் நீங்க எப்படி கம்பேர் பண்ணி பார்க்கணும்னா, இந்த கேட்டகரியில டாப் பெர்ஃபார்மர் எவ்வளவு ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்கு, பாட்டம் எவ்வளவு பாட்டம் கொடுத்திருக்கு? எவ்வளவு கொடுத்திருக்கு. அப்ப அது ரெண்டுத்துக்குள்ள டிஃபரன்ஸ் உங்களுக்கு தெரியும் பாருங்க. கண்டிப்பா சார். ஆமா. அதே மாதிரி ஆவரேஜ் பெர்ஃபார்மன்ஸுக்கும் பாட்டம் பெர்ஃபார்மன்ஸுக்கும் டிஃபரன்ஸ் என்னன்றது. இப்ப எப்படின்னா நம்ம டைரக்டா ஒரு ஸ்டார் ரேட்டிங்க பார்த்து சூஸ் பண்ற ஃபண்ட் ஓகே ஓகே ஒரு லாங் டேர்ம்ல ஒரு 10 இயர்ஸ்ல ஒரு வேளை பாட்டம் பெர்ஃபார்மரா போயிருந்தோம்னா நம்ம எவ்வளவு லாஸ் ஆயிருக்கும்ன்றது தான் இதுல நமக்கு தெரியுங்க. கண்டிப்பா சார். ஆமா. ஓகேங்களா? இதை நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்கு தான் நெக்ஸ்ட் ஸ்டார்ட்ல நானே அந்த டிஃபரன்ஸையும் போட்டுட்டேன் நானு. இப்ப நம்ம சூஸ் பண்ணதுல வந்து ஈஸி ஐடென்டிஃபை, மீதி எல்லா கேட்டகரி நீங்க இண்டிவிஜுவலா போய் கம்பேர் பண்ணி பாத்துக்கலாம். நான் அவுட்லைனா ஃபிளெக்ஸி கேப், ஸ்மால் கேப், அலோகேஷன் ஃபண்ட் இந்த 3 கேட்டகரிக்கு மட்டும் எடுத்துக்கிட்டேன். ஓகே சார். டாப்புக்கும் பாட்டமுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் மட்டுமே பாத்தீங்கன்னா 14%, 14.36% ஃபிளெக்ஸி கேப்ல. அப்பா, இது கொஞ்சம் ஹெவியான டிஃபரன்ஸ் சார். இப்ப நம்ம இப்ப எவ்வளவு பேசணுங்க, டைரக்டர்களுக்கு 1% பேசுனீங்க. இதே 10 இயர்ஸ்க்கு 14% டிஃபரன்ஸ்ல இருந்துச்சுன்னா பாத்துங்க எவ்வளவு பெரிய அமௌண்ட் நம்ம கண்ணுக்கு தெரியாம லூஸ் பண்றோம்ட்டுங்க. கண்டிப்பா. ஆமா சார். ஓகேங்களா? அதே மாதிரி ஆவரேஜுக்கும் பாட்டமுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னாவே 4ல இருந்து 6% எல்லா கேட்டகரி அக்ராஸ் ஆல் கேட்டகரிஸ், ஃபிளெக்ஸி கேப், ஸ்மால் கேப், அலோகேஷன்ல பாத்தீங்கன்னா 4ல இருந்து 6% உள்ள டிஃபரன்ஸ் இருக்குங்க. ஓகே சார். ஓகே ஓகேங்களா? சோ இது வந்து என்னன்னா இத நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறதுக்கு கரெக்டான, அதே மாதிரி இன்னைக்கு டேட்ல ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து மிட் ஸ்மால் வந்து வேல்யூஷன் ஹையா இருக்குன்னா இன்னைக்கு டேட்ல மிட் ஸ்மால் என்ட்ரி ஆக வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. கண்டிப்பா சார். ஆமா. ஏன்னா அதுதான் அட்வைசரோட ரோலுங்க. உங்களுக்கு நீங்க வந்து உங்களோட வேலை வந்து நான் இவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு ரெடியா இருக்கேன், 10,000 நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்கன்னா உங்களுக்கு ஏத்த மாதிரி கைடு இன்னைக்கு டேட்ல வந்து நீங்க எந்த ஃபண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஓகே சார். ஓகே ஓகேங்களா? நாளைக்கு வந்து நீங்க 10,000 வந்து 20,000 போறீங்க இல்ல 30,000 போறீங்கன்னா எந்தெந்த ஃபண்ட்ல டைவர்சிஃபை பண்ண முடியும், இல்லைன்னா இருக்கிற ஃபண்ட்லயே நம்ம வந்து 10,000 இன்னும் கொஞ்சம் எப்படி டைவர்சிஃபை மிட் ஸ்மாலுக்கு கரெக்டான வேல்யூஷன் வந்துச்சுன்னா நம்ம எப்படி நம்ம வந்து அதுல ஸ்விட்ச் பண்ணலாம் அப்படின்றது ஒரு ஸ்ட்ராட்டஜி. வந்து ஒரு அட்வைசர்ன்றது வந்து ஒன் டைம் கிடையாதுங்க. நீங்க ஃபண்ட் செலக்ட் இன்னைக்கு பண்ணிட்டீங்க இதோட அவரோட வேலை முடிஞ்சதுன்னு கிடையாதுங்க. ஓகே ஓகே அந்த வெல்த்ன்றது வந்து த்ரூ அவுட் வந்து மேனேஜ்மெண்ட்ன்றது கண்டிப்பா தேவைங்க. கண்டிப்பா. ஆமா சார். ஆமா. இதுக்கு எதுக்கு இந்த ரீசன் சொல்றேன்னா, இதே 5-6 இயர்ஸ் முன்னாடி பாத்தீங்கன்னா ஆக்சிஸ் எல்லா கேட்டகரியிலுமே ஸ்டார் பெர்ஃபார்மர் தான். ஆமா. மிட், ஸ்மால், லார்ஜ் எல்லாத்துலயுமே நல்லா ஆமா, இருந்துச்சு. ஆக்சிஸ் ப்ளூ சிப் ஃபண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல பெர்ஃபார்மர். இஎல்எஸ்எஸ் கேட்டகரிலயும் ஆக்சிஸ் நல்லா இருந்ததுங்க, மிட் ஸ்மால்லயும் ஆக்சிஸ் நல்லா இருந்ததுங்க. இப்ப எதுக்கு நான் இந்த எக்ஸாம்பிள் ஆக்சிஸ் எடுக்கிறேன்னா, ஓகே ஒரு சில டைம் நல்லா இருந்ததுனாலும் அவங்க சரியில்லை, அவங்க ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மரா போறாங்கன்னா அதை விட்டு வெளியில வர்றதும் இம்பார்ட்டன்ட் டிசிஷன். ஓகே சார். ஓகே. எக்ஸிட் டைமிங் ரொம்ப முக்கியம். நீங்க வந்து இல்ல கண்டினியூ பண்ணணும். அப்போ ஒரு சில டைம் நம்ம வந்து 6 மந்த்லி ரிவ்யூ இல்ல ஆனுவலி ரிவ்யூ வந்து பாத்தீங்கன்னா உங்க போர்ட்ஃபோலியோக்கு வந்து எந்த சேஞ்சஸும் தேவையில்ல, கண்டினியூ பண்ணுங்க, நோ ஆக்ஷன் ரிக்வயர்டுன்றதும் ஒரு டிசிஷன் தான். ஓகே சார். ஓகே ஓகேங்களா? அதுல நீங்க வந்து இதெல்லாம் வந்து உங்களுக்கு கிரியேட் பண்ற ஆல்பா, மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணி கிரியேட் பண்ற ஆல்பா தான் அட்வைசர் ஆல்பா. ஓகேங்களா? அது உங்களுக்கு கிடைக்குதா? அந்த இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு அட்வைஸ் கொடுக்குறாரு இல்லைங்களா, அவர் வந்து லைசன்ஸ்டா, அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? நீங்க அவர் ஸ்ட்ரைட்டா போய் பாத்தீங்கன்னா கூட அவரை வந்து இன்வெஸ்டருக்கு வந்து அதே மாதிரி ரிட்டர்ன்ஸ் ஜென்ரேட் பண்ணிருக்காரு. ஏன்னா எல்லாருமே வந்து அவங்களோட இன்வெஸ்டரோட பாஸ்ட் ஹிஸ்டரி ட்ராக் ரெக்கார்டை நீங்க பார்க்க முடியும். ஓகே சார். ஓகே ஓகேங்களா? அதை பார்த்துட்டு டிசிஷன் எடுத்துக்கலாம். அடுத்த சார்ட்ல பாத்தீங்கன்னா எக்கனாமிக் டைம்ஸ்ல February 8 வந்த ஆர்டிகல் இது. ஓகே சார். ஓகே. இது ரொம்ப முக்கியமானது. என்னன்னா இதுல 60 ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் பாத்தீங்கன்னா பெஞ்ச் மார்க்க கூட பீட் பண்ணலைங்க. இந்த லாஸ்ட் 3, 5, 7 and 10 இயர்ஸ் ட்ராக் ரெக்கார்ட்ல பாத்தீங்கன்னா பீட் பண்ணல. ஒருவேளை நம்ம செலக்ட் பண்ண ஸ்கீம் இந்த 60 ஈக்விட்டி ஸ்கீம்ஸ்ல ஒன்னா இருந்துச்சுன்னா நம்ம எவ்வளவு லூஸ் பண்றதுக்கான சான்சஸ் இருக்குங்க. ஆமா சார். கண்டிப்பா. ஓகேங்களா? சோ அதுதான் உங்க கீழே வந்து பாத்தீங்கன்னா நீங்க இந்த ஆர்டிகல்ல கூட நீங்க லிங்க் நான் ஷேர் பண்றேன், அதுல பாக்கலாம். அதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபிளெக்ஸி கேப் கேட்டகரியில இந்த கேட்டகரி எல்லாம் வந்து பந்தன் ஃபிளெக்ஸி கேப் பாருங்க, இதுல நோட்டபிளா பாக்கிறதுக்கு கனரா ரோபேக்கோ ஃபிளெக்ஸி கேப் ஃபண்ட், யூடிஐ ஃபிளெக்ஸி கேப் ஃபண்ட், இதெல்லாம் வந்து நிறைய பேர் சூஸ் பண்றதுக்கான சான்சஸ் இருக்குங்க. ஓகே சார். ஓகே ஓகேங்களா? இது அப்போ ஒஸ்ட் பெர்ஃபார்மர்னு சொல்லும் போது நம்ம அதுல இருந்து டைமுக்கு முன்னாடியே சொல்றேன் நான். ஏன்னா நம்ம வந்து ஒரு வருஷம் பெர்ஃபார்ம் ஒழுங்கா பண்ணலன்னா அதுக்கு அடுத்து ஒரு 6 months டைம் கொடுக்கணுங்க. என்ன ரீசன்ன்றது பார்க்கணும். அந்த பர்டிகுலர் ஸ்கீம்ல ஃபண்ட் மேனேஜர் சேஞ்ச் ஆயிருக்காரான்றது பார்க்கணும். ஓகே ஓகேங்களா? அப்போ என்ன ரீசன்னால அவங்க அந்த ஸ்கீம் ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணல, நமக்கு வந்து ஒரு சாட்டிஸ்பாக்டரி இது ஒப்பீனியன் இருக்குது, அது வந்து சரியில்லைன்னு தெரிஞ்சதுன்னா அந்த ஸ்கீம் விட்டு வெளியில வர்றது தப்பே கிடையாதுங்க. ஓகே சார். ஓகே ஓகேங்களா? சோ இந்த டிசிஷன் எடுக்கணும். கண்டிப்பா. ஓகேங்களா? ஒரு ஹேண்ட் ஹோல்டிங் மாதிரி இது கண்டிப்பா இந்த டிசிஷன்லாம் ஒரு ஃபண்ட் அட்வைசர் மூலமா போறப்பதான் சார் வரும் இது எல்லாமே. கரெக்ட் கரெக்ட். அதுக்கப்புறம் ஜென்ரலா உங்களுக்கு பாத்தீங்கன்னா நம்ம சொல்றதுதான். ஏன்னா வெறும் ஸ்டார் ரேட்டிங் மட்டும் கிடையாதுங்க. ஒரு செலக்ஷன் ப்ராசஸ்னா ஆல்பா பார்க்கணும், நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ரிஸ்க் ரேஷியோஸ் ஆல்ரெடி பார்த்துட்டோம். ரோலிங் ரிட்டர்ன்ஸ்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த ரோலிங் ரிட்டர்ன்ஸ்னா உங்களுக்கு தெரியும், நான் சொன்னேன் நான். ஏன்னா எல்லா ஃபண்ட் ஹவுஸுமே அவங்க வந்து மென்ஷன் பண்றது பாத்தீங்கன்னா பாயிண்ட் டு பாயிண்ட் ரிட்டர்ன்ஸ் தான். இன்னைக்கு டேட் எடுத்துங்களேன், February 11ன்னு வச்சுங்களேன். February 11, 2024 இருந்து February 11,
2023 1 இயர்க்கு என்ன ரிட்டர்ன்ஸ்ன்றத ஹைலைட் பண்ணி காட்டுவாங்க. ஆமா சார். அந்த டேட் தான் மென்ஷன் பண்ணி டேட் சொல்லுவாங்க. தான் மென்ஷன் பண்ணுவோம். அதான் பாயிண்ட் டு பாயிண்ட் வச்சு நம்ம ஒரு டிசைடிங் ஃபேக்டரா எடுக்க முடியாது. என்ன ரீசன்னா, நேத்து ஒருத்தர் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணிருப்பாரோ, இல்ல முந்தா நேத்து பண்ணிருக்கவர் பாத்தீங்கன்னா வேற வேற ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கும். டிபெண்டிங் ஓகே. அப்பான் த மார்க்கெட் கண்டிஷன். ஓகே. ஓகே. அப்போ நம்ம இத எப்படி டிசைட் பண்றது? எந்த ஒரு கேட்டகரியில நம்ம எப்படி டிசிஷன் எடுக்கிறதுன்னு கேட்டீங்கன்னா, அந்த ஓகே. கேட்டகரியில ஒரு 5 ஃபண்ட நீங்க செலக்ட் பண்ணிட்டீங்க. ஒரு ஃப்ளெக்ஸி கேப்லயே 5 ஃபண்ட செலக்ட் பண்ணிட்டீங்க. ஓகே. அப்படின்னா அந்த 5 ஃபண்டுக்கும் ரோலிங் ரிட்டர்ன்ஸ் போட்டு பார்க்கணும். ஓகே சார். ஓகே. அந்த ரோலிங் ரிட்டர்ன்ஸ்னா என்னன்னா, இன்னைக்கு டேட்ல இருந்து ப்ரீவியஸ் 3 இயர்ஸ், நேத்துல இருந்து ப்ரீவியஸ் 3 இயர்ஸ், முந்தா நேத்துல இருந்து ப்ரீவியஸ் 3 இயர்ஸ், அதுக்கு முந்தின நாள்ல இருந்து ப்ரீவியஸ் 3 இயர்ஸ்ன்ற மாதிரி அக்ராஸ் த கேட்டகரி நீங்க ரோலிங் ரிட்டர்ன்ஸ்ல பாத்துட்டீங்கன்னா கன்சிஸ்டன்சி என்னன்றது தெரிஞ்சிடும். மார்க்கெட் கீழே விழுந்தாலும் இல்ல அப் மார்க்கெட் டவுன் மார்க்கெட் எந்த மார்க்கெட்டா இருந்தாலும் ஓகே சார். கோவிட் மாதிரி சுச்சுவேஷன்ல அவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க ம். அப்படின்றது ஒரு கன்சிஸ்டன்சி தெரியும். சோ அந்த ஓகே. ரோலிங் ரிட்டர்ன்ஸ் நம்ம ஆல்ரெடி ஒரு 5 இயர்ஸ் முன்னாடி சஜஸ்ட் பண்ண ஸ்கீம்ஸ்க்கு எல்லாமே அப்ளை பண்ணி பார்த்தாச்சுங்க. இதுல என்ன எடுத்திருக்கோம், நம்ம பராக் பராக் ஃபிளெக்ஸி கேப், HDFC ஸ்மால் கேப், ஐசிஐசிஐ மல்டி அசெட் ஃபண்ட், இண்டெக்ஸ் ஃபண்டுங்க. இது எல்லாத்துக்கும் பார்க்கும்போது இந்த கிராஃப்லயே உங்களுக்கு தெரியும், இண்டெக்ஸை பீட் பண்ணி தான் நம்ம சஜஸ்ட் பண்ண ஸ்கீம்ஸ் எல்லாமே பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு. ஆமா சார். ஆமா. ஓகேங்களா? அதை நீங்க ஆவரேஜ் அந்த டேட்டா வைஸும் நீங்க பாத்தீங்கன்னா கூட நிஃப்டி 50 அதாவது இண்டெக்ஸ் எடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 12.52% ஆவரேஜ் கொடுத்துருக்கு. அதை ம். கம்பேர் பண்ணும்போது ஒரு மல்டி அசெட் ஃபண்ட் பாத்தீங்கன்னா 13.34% கொடுத்துருக்குங்க. இதுல எதுக்கு நான் இந்த மல்டி அசெட் உங்களுக்கு வந்து தெரியும் 12க்கு 13க்கு ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இல்லையான்னு பாப்பீங்க. ஆனா என்ன சொல்ல வரேன்னா, இதுல நிஃப்டி 50 இண்டெக்ஸ்ன்றது 100% ஈக்விட்டி. கண்டிப்பா. ஆமா சார். ஆனா ஆமா. இது மல்டி அசெட்ன்றது பாத்தீங்கன்னா ஈக்விட்டி ஒரு போர்ஷன், பாண்ட்ஸ் டெட் சேஃபர் சைடு ஒரு போர்ஷனும், கோல்டு ஒரு போர்ஷனும் இருக்கு. மல்டி அசெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்காங்க. ஆமா சார். ஆமா. அதே நீங்க வந்து ஒரு ஸ்மால் கேப் கேட்டகரி எடுத்து பாருங்க 15.2, ஃபிளெக்ஸி கேப் கேட்டகரி எடுத்தது பாருங்க 18.3%. அப்ப 12க்கும் 18க்கும் டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா கன்சிஸ்டன்சி ரோலிங் ரிட்டர்ன்ஸ்ல பாத்தீங்கன்னா 6% டிஃபரன்ஸ் வருதுங்க. கண்டிப்பா சார். ஆமா. ரோலிங் ரிட்டர்ன்ஸ்ல 6% டிஃபரன்ஸ் இருக்கிறது வந்து ரொம்ப பெரிய டிஃபரன்ஸுங்க. கண்டிப்பா. ஓகேங்களா? சோ இதெல்லாம் வந்து உங்களோட டிசிஷனா இருக்கணும். டிசைடிங் ஃபேக்டர் என்ன டிசிஷனா, நம்ம டைரக்ட் போலாமா ரெகுலர் போலாமா, இல்ல நமக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரியல, அப்ப வந்து ஒருத்தர் வந்து ஒரு அட்வைசர் ஹெல்ப் பண்றாரு, அந்த அட்வைசர்னால அட்வைசர் ஆல்ஃபா நமக்கு ஒண்ணு கிடைக்குதுன்னா ரெகுலர் பிளான் போறதுல தப்பு இல்லைங்க. தான் என்னோட ஒப்பீனியன். ஓகே சார். ஓகே.